ஹலோ ஆல் வணக்கம் பீடா வெல்கம் டு த ஷோ. டிஎன்பிஎல் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன்ஸ், எக்ஸைட்டிங் சீசன் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் சிறப்பா கமெண்ட்ரி எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க எப்போ வரீங்க, இங்கேயும் கேட்டாங்க, அரட்டை ஸ்கூல்ல எனக்கு எப்போ பீடாக்கு வராரு, கோயம்புத்தூர்ல வராரா இல்லைன்னா அதை பத்தியும் சொல்லுங்க எங்களுக்கு. வியூவர்ஸ்க்கு உங்க கமெண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்கறதுக்கு அவ்வளோ இருக்கும். வியூவர்ஸ் அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க, பீடாக்குடைய கமெண்ட்ரியை பத்தியும். இப்போ சொல்லுங்க பீடா, உங்க இனிஷியல் தாட் சொல்லுங்க. வில் டேக் இட் ஃப்ரம் தேர். ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் போயிட்டு நம்ம எடிட்டரோட மேரேஜ் அட்டன் பண்ணேன். லாங் லிவ் ஃபார் ஹிம். ஐ வாஸ் சோ ஹாப்பி. என்னோட பையனுக்கு மேரேஜ் நடந்தா எவ்வளவு சந்தோஷமோ அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அவருக்கு போய் கை கொடுத்துட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு ஒரு கிஃப்ட கொடுக்குறேன். சார் ரெக்கார்டிங் வந்து அனுப்புங்க, நைட்டு பண்றேன்ற. இது வந்து உண்மை நான் சொல்றது. நான் பாக்குறேன் அவரையோ, கல்யாணம் முடிச்சிட்டு இன்னைக்கு 15 நாள் நீங்க எதுவும் பண்ணாதீங்க, உங்க அசிஸ்டன்ட் கொடுக்கு. இல்ல சார், வேலை ஃபர்ஸ்ட். நீங்க போயிட்டு ரெக்கார்டிங் அனுப்பிச்சிருங்க, நடந்துட்டு இருக்கு, நான் வந்துட்டு பண்ணிடுறேன், கல்யாணம் முடிச்சுட்டு போன உடனே பண்ணிடுறேன்றாரு. சதீஷ் டேனியல் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கர் நான் பார்த்ததே இல்லை. அந்த ஒர்க்கரை இந்த சேனலுக்கு கொடுத்தது நீங்க. முதல் தேங்க்ஸ் உங்களுக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் கமெண்ட்ரி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது ஐ வாஸ் அலவுட் டு டாக். நிறைய டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ், ட்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேசினேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இங்கிலீஷ்ல வந்து கொஞ்சம் ஆளுங்க கம்மி இருந்ததுனால ஓலா இங்கிலீஷ் பண்ணேன். ஸோ தமிழ்ல பண்ண முடியல எனக்கு. பட் ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் பை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் தமிழ்நாடு பிரீமியர் லீக். இன்னொன்னு சொல்ற பாருங்க, எல்லா லீகையும் நான் பார்ப்பேன். இந்த பெங்கால் லீக், சத்தீஸ்கர் லீக், மும்பை லீக் எல்லாத்தையும் பார்ப்பேன். த வே டிஎன்சிஏ ஹஸ் டேக்கன் திஸ் ஐபிஎலுக்கு அடுத்த லெவல் சார். டிஆர்எஸ் இருக்கட்டும், லெக் ஸ்டம்ப் வைடு போலர்ஸ் கொண்டு வந்தாங்க பாருங்க. அது வந்து ஒரு பிரில்லியன்ட் இன்வென்ஷன் தட் ஹாஸ் டு பி டன் ஃபார் ஐபிஎல் அண்ட் இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆல்சோ. இப்ப தைரியமா போலர்ஸ் என்ன பண்றாங்க, லெக் ஸ்டம்ப் யார் சார் போடுறாங்க. அப்போ ஒரு ஒரு ரிஸ்பைட் கிடைக்குது பாரு. ஐபிஎல் மாதிரி 250 பிச் எல்லாம் யூ வில் ஆல்வேஸ் வாண்ட் டு டூ தட். இப்போ வந்துட்டு எல்லாரும் 6 மேட்ச் ஆடி இருக்காங்க. என்னோட இதுல நான் என்ன சொன்னேன், 4 டீம் நான் பிக் பண்ண 4 டீம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ், திருப்பூர் தமிழன்ஸ் அண்ட் நெல்லை ராயல் கிங்ஸ். அது ஒண்ணு தப்பா போகும்னு நினைக்கிறேன். தோத்துட்டாங்கல்ல திண்டுக்கல் டிராகன்ஸோட. இன்னைக்கு ஜெயிச்சிருந்தா சான்ஸ் இருக்கு. அந்த ஒரு டீமை நான் சொன்னேன். ஸோ அந்த டீம் ஐம் கோயிங் டு கெட் இட் ராங். சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் இந்த டீமை பார்த்தோன்னே தெரிஞ்சுது. அதாவது 4 கடோத்கஜன் பிளேயர்ஸ். இது நீங்க ஒத்துக்கிறீங்களே இல்லையா தெரியல. பாபா அபர்ஜித், விஜய் சங்கர், ஜெகதீசன், அபிஷேக் தன்வர். உங்களுக்கு 4 பேர் 4 மேட்ச் வின்னர். ஜெகதீசன் வந்து அன்பார்ச்சுனேட்டா இஸ் பேட்டிங் இந்த மிடில் ஆர்டர் ஃபார் நோ ரீசன்ஸ், எனக்கு எதுவும் தெரியல. இவர் சொன்னது ஹையஸ்ட் ரன் கெட்டர்ஸ் இன் டிஎன்பிஎல். இப்ப கேபிஆர் கார்த்திக்கும் அவருக்கும் அந்த போட்டி நடந்துட்டு இருக்கு. திண்டுக்கல் டிராகன்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் ஆர் அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி அண்ட் சந்தீப் வாரியர், ஒரு பிரில்லியன்ட் பவுலிங் அட்டாக். இந்த பவுலிங் அட்டாக் நீங்க உடைக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த சிவம் சிங்ன்றவர் நல்லா ஆடுறாரு. இதோட கிளாஸ் ஆஃப் பாபா இந்திரஜித். அதனால புட் மை மணி ஆன் தம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்கார்ஸ் டீம் அந்த ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் லெட் பை சாய் கிஷோர், அந்த துஷார் நடராஜன் வேற இருக்காருல்ல, நட்ராஜன், அவங்களும் நல்லா இருக்காங்க. இந்த நெல்லை ராயல் கிங்ஸ்ல இந்த சோனு யாதவ், ரித்திகேஸ்வரன், அஜித்தேஷ், கேவி அருண் கார்த்திக், இந்த புதுசா வந்திருக்கிற ஒரு சந்தோஷ், ஒரு சில நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பட் சரியா பர்ஃபார்ம் பண்ணல. சேலம் ஸ்பார்டன்ஸ் பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க டோர்னமெண்ட்டை. 3-3 ஜெயிச்சுட்டு 3-3 அதுக்கப்புறம் தோத்துருக்காங்க. நெட் ரன் ரேட்டு ரொம்ப கீழே இருக்கு. பட் தி டெஸ்டினி இஸ் தேர். கோவையோட இன்னொரு மேட்ச் இருக்குல்ல, 4th பிளேஸ்ல இருக்காங்க. இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டா அவங்களுக்கு அடுத்த ரிசல்ட்ஸை பத்தி கவலையே கிடையாது. அவங்க யாருமே பிடிக்க முடியாது, தப்புன்னு மேல போயிடுவாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி பீடா சேலம் எடுத்த டீம்லயே இது ஒரு ஒன் ஆஃப் த பெட்டர் டீம்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த டோர்னமெண்ட் ஹிஸ்டரியிலேயே. சார் செம டெப்த் இருக்கு, பயங்கர டெப்த் இருக்கு அவங்களுக்கு. அந்த எம் முகமதுல இருந்து உங்களுக்கு அந்த பின்னாடி வந்து அந்த ஹரீஷ் குமார்ல இருந்து பின்னாடியே அடிக்கிற ஆள் இருக்காங்க. மேல ஹரி நிஷாந்த் இருக்காரு. ஒரு மாதிரியான ஒரு டேஞ்சரஸ் டீம் அது உங்களுக்கு. அது எப்படின்னா பாக்குறதுக்கு பயப்பட முடியுமா எதுவும் இல்லைன்னா கூட ஒர்க்கார்ஸ் டீம். 3 மேட்ச் ரொம்ப நல்லா ஆடினாங்க, டாப் கிளாஸா ஆடி. ஐ தாட் தட் தேர் கோயிங் டு ஈஸ் இன் டு தி பிளே ஆஃப்ஸ். அதுக்கப்புறம் 3 தோத்துட்டாங்க. மற்ற ரிசல்ட்ஸ் ஃபார்ச்சுனேட்லி தே ஆர் ஃபேவரிங் தம் அண்ட் தே ஆர் டேக்கிங் அ டீம். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 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 கான்பிடன்ஸே இல்லாம சாய் சுதர்ஷன்ற ஒரு பிளேயர் இல்லைன்னா ஒரு டீம் எப்படி அழிஞ்சு போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. அந்த இதை ஃபில்லே பண்ண முடியல. அவங்க எங்க மாட்டிக்கினாங்கன்னா, சாய் சுதர்ஷன் இப்ப ஐபிஎல்ல பண்ற வேலையை அங்க பண்ணிடுவார். 13 ஓவர். ஷாருக் கான் 14வது ஓவர் வந்து ஒரு இடி இடிப்பாரு. இப்ப ஷாருக் கானோட என்ட்ரி பாயிண்ட் பாருங்க, 7வது ஓவர், 6வது ஓவர், 5வது ஓவர். அப்படி இருக்கும்போது அங்கதான் அவங்க அடி வாங்கினாங்க. ஷாருக் கான் அப்படி போய் அங்க இங்க போய் 1 2 3 டாட் பால் ஆடி அப்பயே அடிக்க போய் அவுட் ஆகி அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகல.
மணிமாறன் சித்தார்த், ஜெத்வேத் சுப்பிரமணியம் பிரில்லியண்டா போட்டாங்க லாஸ்ட் இதுல. அன்பார்ச்சுனேட்டா இந்த தடவை கிக் அவுட் ஆகல அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா அன்பீட்டனா இருக்காங்க. எனக்கு என்னமோ திருப்பூர் தமிழன்ஸ் இந்த தடவை சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, இது அதான் சேப்பாக் வந்து அவங்க இந்த எம்ஐ சிஎஸ்கே மாதிரி எல்லாத்துலயும் நிறைய ஜெயிச்ச டைட்டில் வின்னிங் டீம். திருப்பூர் இந்த வாட்டி வெரி குட். சேலமும் இந்த வாட்டி வெரி குட் பீடா. பாப்பா என்ன ஆகுதுன்னு. இந்த மூணுல ஒண்ணு. பட் சேப்பாக்க டிஸ்கவுண்ட் பண்ணவே முடியாது. சிஎஸ்ஜி ஃபேவரட்ஸ் டு வின். சோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வேற இதுல யாரு இந்த வாட்டி ஸ்டாண்டர்ட் ஒரு ஒரு வருஷமும் இருப்பாங்கல்ல, இதுல இருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. இப்ப நிறைய பிளேயர்ஸ் இந்தியன் டீமுக்கு, ஐபிஎல்க்கு ஃபர்ஸ்ட் இந்தியன் டீமுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல இம்ப்ரெஸ் பண்ணவங்க நடராஜன், நிறைய நம்ம பிளேயர்ஸ் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் எல்லாருமே இதுல ஆடி இருக்காங்க. சோ உங்க சாய் சுதர்ஷன் கூட, ஷாருக் கான். சோ இந்த வாட்டி அந்த மாதிரி யார் இருக்காங்க பீடா, சொல்லுங்க. நான் சொல்றேன், அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்றத சொல்லுங்க. ஐ வில் கம் வித் பேட்டர்ஸ் டுமாரோ. இந்த துஷார் ரஹேஜான்றவர் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். நான் எப்படி பாப்பேன்னா சார், நான் எப்படி பாப்பேன்றது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு ரன் அடிக்கிறாரு அவர், ஆரஞ்சு கேப்ல இருக்காருன்றதுனால சொல்ல. ரெண்டு பக்கமும் ஃபீல்ட ஆக்சஸ் பண்றாரு. அவருக்கு பவர் ஹிட்டிங்கும் இருக்கு, அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸும் இருக்கு. பியூட்டிஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் வந்து ஃபீல்ட யூஸ் பண்ணி ஆடுறாரு. அண்ட் he has been performing in TNPL over a period of time. லாஸ்ட் சீசனும் ரன் அடிச்சாரு. அப்படிங்கும்போது when he is doing well, அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஒரு விக்கெட் கீப்பருங்கும் போது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இது. யோசிச்சு பாருங்க, 351 ரன்னு, 70 ஆவரேஜ், 201 ஸ்ட்ரைக் ரேட்டு. இப்ப நான் உங்களை கேட்கறேன், இதை விட வந்து என்ன வந்து இது பண்ண முடியும்? பிளேஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன் பேட்ஸ்மேன். ரெண்டாவது டே தயவு செஞ்சு இந்த அப்பரஜித்தை இனிமே கொடுமைப்படுத்தாதீங்க. எஸ் எவால்வ்ட் அஸ் அ பிளேயர், பவர் ஹிட்டிங்லாம் பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு, ஆஃப் ஸ்பின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா போடுறாரு. தயவு செஞ்சு அந்த அப்ரஜித்தை இது பண்ணாதீங்க, அவரை எடுங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ராஜ்குமார், அவரை நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. எக்ஸ்ட்ராடனரியா பவர் ஹிட்டிங் அடிக்கிறாரு. அண்ட் இஸ் அன் ஆல்ரவுண்டர் ஹூ கேன் போல் நிறைய ஸ்லோவர் டெலிவரிஸ். அதுக்கப்புறம் இந்த திண்டுக்கல் டிராகன்ஸ்ல போர்த் டிவிஷன்ல இருந்து ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க, உன்னி சைனி அப்படின்னு. அதாவது இன்னைக்கு ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு பாருங்க. நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் கமெண்ட்ரி பண்ணும்போது குட்டையா தான் இருக்காரு. கமெண்ட் குட்டையா குண்டா இருக்காரு. கமெண்ட்ரி பண்ணும்போது அப்படியே நின்னுட்டே இருந்தாரு. ஃபாஸ்ட் பவுலர் வந்து இங்கே போட்டாங்க சார், பேட்ஃபுட் போய் எக்ஸ்ட்ரா கப்ஸ்ல அடிச்சார் சிக்ஸ். அந்த மாதிரி சிக்ஸ் எல்லாம் அது நான் ஆசை கேக்குறேன். போர்த் டிவிஷன் ஆடிந்தான் மச்சு, நான் பார்த்த 2-3 ஷாட் எக்ஸ்ட்ரா நேரம் இருந்தது மச்சு, அதனால கொண்டாந்தேன் அப்படின்ட்டாரு. இவர் ஆடியே ஆகணும். நிறைய பேர் கேட்பாங்க சிவம் சிங் அப்படிம்பாங்க. எனக்கு என்னமோ சிவம் சிங் லுக்ஸ் டு பி a வெரி வெரி குட் பிளேயர். இந்த ஐபிஎல் லெவல்ல அவரால் சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்றதுல ஒரு 50-50 டவுட் இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த பேட்ஸ்மேன், இந்த பிளேயர்ஸ நீங்க வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பாபா அப்ரஜித், துஷார் ரஹேஜா, உன்னி சைனி அண்ட் ராஜ்குமார். எல்லாரையும் சொல்லிட்டு போக முடியாது. இந்த 4 பிளேயர் ஐ திங்க் they should get bids. ரெண்டு பேரும் நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல, உன்னி சைனியும் இந்த ராஜ்குமார் நீங்க சொன்னதையும். பாபா அபர்ஜித் ரெடி ஃபார் ஹை லெவல்ஸ் அப்படின்னு நான் ரேட் பண்றேன். துஷார் ரஹேஜா உங்களுக்கு தெரியும் பீடா, நான் லாஸ்ட் 2 இயருக்கு முன்னாடி ஒரு டிஎன்பிஎல் டீமுக்கு மார்க் ஆக்ஷன்ல உட்கார்ந்தப்போ துஷார் ரஹேஜா நான் எடுத்துட்டு உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சேன் அந்த டைம்ல. சோ அப்பவே நானுமே வெரி இம்ப்ரெசிவ் துஷார் ரஹேஜா. அது நான் ஃபுல்லா ஒத்துக்கிறேன். அப்பர்ஜித் இஸ் ரெடி ஃபார் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட் தான். நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த ரெண்டு பேரையும் நான் பாத்துட்டேன் பீடா. அப்படியே அடுத்து பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ். இப்ப பவுலர் சொல்றேன்னா அந்த அபிஷேக் தன்வரை எடுத்தே ஆகணும். அதாவது அபிஷேக் தன்வர் எனக்கு எப்ப தெரியும்னா, அந்த கேபி அருண் கார்த்திக்கும் தினேஷ் கார்த்திக் இவங்களோட எல்லாம் ஒர்க் பண்ணும் போது நெட் பவுலரா வருவாரு. ஒரு சில சமயம் கேம் சிமுலேஷன் கொடுப்பேன், ஒய்டிஆர்கர் போடுவேன், கரெக்டா ஒய்டிஆர். இப்ப எப்ப சொல்றேன், எவ்வளவு வருஷம் முன்னாடி இருக்கும் அதை யோசிச்சு பாருங்க. 2015 அப்ப. இப்ப இன்னும் 10 வருஷம் இப்ப அவர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒய்டிஆர்கர் போடுனா போடுவாரு, பிடிஆர்கர் போடுனா போடுவாரு. பேட்டிங் வந்து 4 6 கடார் முடான்னு அவரால் அடிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த சோனு யாதவ் பாவம் ஆர்சிபில ஒரு வருஷம் இருந்தாரு, சான்ஸே கிடைக்கல. குயிக்கா போடுறாரு, பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் டெலிவரி இருக்கு, ஆஃப் கட்டர் இருக்கு, ஷார்ப் பவுன்சர் இருக்கு. பேட்டிங் இன்னைக்கும் பேட்டிங் ஆனார், பேட்டிங்கும் ஆடுவாரு. ஒரு எக்ஸ்ட்ராடனரி கிரிக்கெட்டர், எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த எசக்கி முத்து அப்படின்னு திருப்பூர் தமிழன்ஸ்ல ஒரு போலர் வந்திருக்காரு. குயிக்கா போடுறாரு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ரொம்ப ராவா இருக்க, ஸ்லோ டெலிவரியில எதுவுமே கிடையாது. இப்ப நான் எப்படி பாப்பேன்னா, இப்ப இங்க சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பையனை பார்த்த, மார்டின் குமாலோன்னு.
ஒரு பாத்தீங்கன்னா அப்படியே குவைட்டா அப்படியே இருந்தா என்ன பண்றாரு சார், டிரைவர் வேலை பாக்குறேன் அப்படின்னாரு. ஆனா யோசிச்சு என்னடா நமக்கு வர்றவங்க எல்லாம் இந்த செக்யூரிட்டி வேலை பாக்குறவங்க, பப்ளிக் சர்வீஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்காங்களே, பாலை கொடுத்த கல்லு மாதிரி இருந்தான் பையன். பாக்குறேன் ஓடுறாங்க எல்லாரும். உடனே சொன்னேன் எங்க பிரான்ச்சைசி சைன் பண்ணி ஆகுறாரு, இன்னும் 2 வருஷத்துல சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறான் பாரு இவன் அப்படின்னு. சோ அந்த எசக்கி முத்துன்றவர் அந்த பேரை பாத்தீங்கன்னா, திருப்பியும் சொல்லிருங்க, வியூவர்ஸ் எல்லாம் பாக்கட்டும். நிறைய பெரிய மீம் கண்டென்ட் ஆகும் போயிட்டா ஒரு சவுத் ஆப்பிரிக்கா ஆடும்போது நீங்க சொன்னா கண்டிப்பா ஆடுவாரு. மார்டின் குமாலோ அப்படின்னு இந்த 3 வருஷம் முன்னாடி நீங்க ஆசையா ஒரு பேர் கொடுத்துருக்கலாம், மாபாக்கா. அந்த மாப்பாக்கா தெம்பா பௌமா போட்ட உடனே தெம்பா பௌமா அப்படியே ஆட்டம் கண்டுட்டாரு. நான் கூட யாரா அந்த பையன் கூப்பிடுறாங்க அப்படின்னு. இந்த பையனை பாக்குறேன், ஆக்ஷன் மால்கம் மார்ஷல் மாதிரி இருக்கு. உடனே சொன்னேன் இந்த பையன் ஆடி முதல் மேட்ச் இவன் டெபு பண்றான் அந்த வருஷம் டொமஸ்டிக் அப்படின்னு. போய் கேட்டேன் கிளப் கிரிக்கெட்லாம் ஏதாவது ஆடுறியான்னு. ஏதோ தெரியல சார், எனக்கு ஏதோ அந்த மேட்ச் வந்து கூப்பிடுவாங்க, ஆடினா காசு கொடுப்பாங்க, வந்து ஆடுறேன் வா, ட்ரெயின் பண்ணுவோம், வாழ்க்கையை நான் மாத்துறேன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த எசக்கி முத்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தேன் இங்க கமெண்ட்ரி சேலம்ல பண்ணும்போது, ஈட்டி ஈட்டின்னு இடிச்சாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, 2வது மேட்ச் ஒரே ஓவர்ல 26 ரன் கொடுத்தாரு, 19வது ஓவர். டென்ஷன்ல 4 நோபால் போட்டு. வெரி குட் ஆன் கோச் ஆர்எக்ஸ் முரளி, அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. பேக் டீம். அதுக்கப்புறம் மேன் ஆஃப் த மேட்ச் வளர், ஷார்ப் ரேசர் குவிக், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸ்லோயர் ஒண்ணு எதுவும் கிடையாது, அதை டெவலப் பண்ணணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு, அவ்வளவு இம்ப்ரெசிவா இருக்காது உங்களுக்கு அந்த ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸ்ல, பர்டிகுலர்ல டெத் ஓவர்ஸ்ல ரவுண்ட் விக்கெட் வந்து பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ டெலிவரி போடுறாரு, ஸ்ட்ரெயிட் ஏர் கட் போடுறாரு. இன்னொருத்தர் இருக்காரு அதிசயராஜ் டேவிட்சன். பட் இந்த ஈஸ்வரன் இஸ் அவரும் மோர். ஸ்லிங் தானே, ஸ்லிங் அடிப்பாருல்ல, பெரியசாமி டேவிட்சன் எல்லாம் அதே மாதிரி ஸ்லிங் அடிக்கிறவங்க தானே. அது ஒரே பிரச்சனை என்னன்னா சார், அந்த கன்சிஸ்டன்சி, வாட் சி இஸ் கன்சிஸ்டன்சி. அதிசயராஜ் டேவிட்சன் ரொம்ப வருஷமா ஆடுறாரு. அது எப்படின்னா, ரொம்ப வருஷமா நீங்க ஆடுறீங்கன்னா ஓகே, இஸ் குட் எனப் டு பி இந்த பிளேயிங் லெவன் இருக்கக்கூடாது, மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கணும். இந்த ஈஸ்வரன் பாக்குறேன், பேட் அது முதல்ல ஒரு ரவுண்ட் விக்கெட் போது நான் ஒயிட் யார்கர் போடுவார்னு கமெண்ட்ரியில சொன்னேன். இஸ் கமிங் ரவுண்ட் த விக்கெட், த பேட்ஸ்மேன் இஸ் ஓபன் அப், இட்ஸ் டைம் டு போல் வைட் யார்கர், தட் வில் நாட் பி அ குட் ஃபிளை அப்படின்னு சொல்லி வாய முடியல, போட ஆரம்பிச்சாரு பேக்கப் பேக் ஸ்லோ டெலிவரி. அதுவும் கரெக்டா அந்த 7-8 மீட்டர் லென்த்ல போடுறாரு அப்படியே. அதுவும் சீம் வந்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த டாம் கரனுக்கு அந்த ஸ்கில் இருக்கு. அவர் நான் என்னதான் சொல்லுவேன் ஒழிய, பேக் ஆஃப் பேட் விட்டா சீம் நேர வந்து ரொட்டேட் ஆகி வாபிள் ஆகாம போகும். அப்ப என்ன ஆகும், விழுந்துன்னு ஸ்லோவா பவுன்ஸ் ஆகும், சுத்தினீங்கன்னா பேட்லயே படாது. அந்த மாதிரிதான் இந்த ஈஸ்வரன் போடுறாரு. அதே மாதிரி யார்கர்ஸும் காலில் சொருகிறாரு, பட் இட்ஸ் நாட் குவிக் லைக் அதர்ஸ். இன்னும் ஒரு 135 136 நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 bowlers நீங்க எசக்கி முத்து நீங்க பாத்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நான் பாக்கல. கேட்கிற 2 கேள்வி, அபிஷேக் தம்பர் அண்ட் சோனு யாதவ், டு யூ திங்க் தே டிசர்வ் டு பி இன் தி ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் ஆர் நாட்? பிக் டைம். ஏன்னா அபிஷேக் தன்வர் வந்து ஜென்யூன் ஆல்ரவுண்டர். அவர் வந்து டெத் பவுலிங் போடுவாரு, நியூ பால்ல போடுவாரு, 2 ஃபேஸ்ல பவுலிங் போடுறாரு. பேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ரன்ஸ் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்ல அடிப்பாரு. வெரி குட் டெம்பரமெண்ட். ஐ திங்க் ஹி ஷுட் பிளே இந்த ஹையர் லெவல்ஸ் அப்படின்னு நான் சின்சியரா ஃபீல் பண்றேன். சோனு யாதவ் ஆல்சோ காட் இஸ் சான்சஸ். சஞ்சய் யாதவ் கூட நான் நினைச்சேன், அன்பார்ச்சுனேட்லி இட் டிட்ன்ட் கம் த்ரூ. நீங்க சொன்னது கரெக்ட் தான். பிரேம்குமார் என்ன நினைக்கிறீங்க, சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்? அவரும் நல்லா போடுறாரு. பட் அதாவது என்னன்னா, ஐ வாண்ட் டு ரிஃபைன் த லிஸ்ட் ஆஸ் ஸ்மால் as பாசிபிள். பிரேம்குமார் இந்த வருஷம் கரெக்ட். இந்த வருஷம் தான் வந்திருக்காரு. ஐ வாண்ட், இப்ப நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த துஷார் ரஹேஜா எல்லாம் ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு. அபர்ஜித் நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல, பாவம் கடைசியா நான் வந்து புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்த போது 2017 என் டீமோட இருந்தாரு அவரு. அதுக்கப்புறம் பாவம் ஆமா யாருமே ஆமா. விட்டே பண்ணல அவரை. சுந்தர் அபரிஜித் எல்லாம் அப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தீங்க நீங்க. எல்லாமே அந்த அதாவது அவர் பாவம், அவர் உள்ள எனக்கு ரொம்ப மனசெல்லாம் வலிக்குது அவர் ஆட முடியாம போகுதுன்னு. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் இந்த எசக்கி முத்து நான் ஏன் சொல்றேன்னா, 138 140 போடுற ஃபாஸ்ட் பாலர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். அந்த ஈஸ்வரன்றவர் இஸ் காட் சம் ஜெனுவன் டெக்னிக் டு டை டவுன் த பேட்ஸ்மேன் இன் டெத் ஓவர்ஸ். இந்த பிரேம்குமார் பாத்தீங்கன்னா வெரி குட் டேலண்ட், ரொம்ப நல்லா ஸ்பாட் பண்ணிருக்கீங்க. பட் ப்ராபப்ளி ஒரு வருஷம் நான் வெயிட் பண்ணுவேன், அடுத்த வருஷமும் பர்ஃபார்ம் பண்ணுவாரா நான் இப்படிதான் கேவிஆர். அந்த சன்னி சாந்தும் பாத்துட்டு சொன்னேன் உங்ககிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் சொல்றேனே, இன்னும் ஒரு வருஷம் யோசிப்பேன். இப்போ இந்த இவரு சன்னி சந்து அவரும் பாத்தீங்கன்னா போன வருஷம் அப்படியே, அதனாலதான் இந்த கண்டினியூட்டி கேட்பேன் 2 வருஷம். இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சந்தி சந்து பேட்டிங்கும் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, பவுலிங்கும் டீசெண்டா பண்ணிருக்காரு. இன்னொரு வருத்தம் எனக்கு கேவி அருண் கார்த்திக், அவரும் அடிச்சுனே தான் இருக்காரு. பட் அவரை மறந்துட்டாங்க அன்பார்ச்சுனேட்லி. ஏன் மறந்துட்டாங்க ஒரு 6 அடிச்சு ஆர்சிபி வின் பண்ணி கொடுத்தவரு. அப்பதானே எனக்கு ஹார்ட் அட்டாக்கா வந்துச்சு அவர் 6 அடிச்ச உடனே.
சோ அதுக்கப்புறம் அப்படியே அன்பார்ச்சுனேட் சார், அவர் அடிச்சுனே தான் இருக்காரு. பாண்டிச்சேரிக்கு ஆடுற ரஞ்சி டிராஃபி அடிச்சுனே இருக்காரு, டிஎன்பிஎல் ஆடுற அடிச்சுனே இருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்துல அப்படியே அவரை மறந்துட்டாங்க. வெரி வெரி நைஸ் ஹியூமன் பீயிங், டீமுக்காக உயிரை கொடுப்பாரு. இப்ப நான் சொன்ன பிளேயர்ஸை தவிர வேற யாராவது நீங்க யூ திங்க் தட் மிஸ்ட் அவுட் ஒரு அதான் பாக்குறேன். நீங்க சிவம் சிங் நீங்களே சொல்லிட்டீங்க. ஆர்எஸ் ரெண்டுமே நல்லா பண்ணிருக்காரு. பட் தென் இஸ் ட்ரைங் அவுட் லாட் ஆஃப் திங்ஸ். அமித்ஷா த்ரீக்கும் டீசென்டான பிளேயர் தானே பீடா? பேச்சஸ்ல பெர்ஃபார்ம் பண்றாரு சார். நீங்க இப்போ ஒரு 7 மேட்ச்னா, இப்ப துஷார் ம். ரேஜா மாதிரி 5 மேட்ச் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணோம். போன மேட்ச் ரணகளமா ஆடினார் அமித் சாத்விக். அவரு ஒரு 4 வருஷமா டிஎன்பிஎல் ஆடுறாரு. ஆமா. நீங்க நீங்க 7 மேட்ச்ல 250 அடிச்சீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு வாரண்டி யூ எ செலெக்ஷன் இன் ஐபிஎல். இந்த பாபா இந்திரஜித் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர். பட் ம். பாருங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு, 2 மேட்ச் ஃபெயில் ஆறாரு. இன்னைக்கு ஃபெயிலியர், போன மேட்ச் 73 என்னமோ, அதுக்கப்புறம் முன்னாடி 2 மேட்ச் குவைட் மேட்ச். டிஎன்பிஎல்லாம் நீங்க அடிச்சுனே இருக்கணும், விக்கெட் எடுத்துனே இருக்கணும். அப்ப அபிஷேக் தன்வர்லாம் பாருங்க, ரன்னிங் ஃபார் பர்பிள் கேப் அகைன், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் டிஎன்பிஎல், நாட் கெட்டிங் அ பிட். அப்படிங்கும் போது மத்தவங்க எல்லாம் வந்து கன்சிஸ்டன்சி லெவல், இந்த லெவல்ல நீங்க அடிச்சு கிழிக்கலன்னா இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் டு கெட் இட் டு. அதுதான் கன்சிஸ்டன்சி முக்கியம். இப்ப இந்த சத்துர்வேதெல்லாம் நீங்க நிறைய ஹையா ரேட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் கன்சிஸ்டன்சி அன்பார்ச்சுனேட்லி கொங்கு ரோஹித் சர்மான்னு சொல்லுவாங்க அவரை ஒரு சீசன்ல. பட் நம்ம கன்சிஸ்டன்சி 2019ல எங்க டீம் தான் இருந்தாரு. நான் அந்த ஒன்லி இயர் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் திண்டுக்கல் டிராகன்ஸ், யூஸ் டு பேட் நம்பர் 3 ஃபார் அஸ். நீங்க சொல்ற மாதிரியே அந்த கவர் டிரைவ்ல பேட்டன் பண்ண மாதிரி இருக்கும், ரோஹித் சர்மா ஆடுற மாதிரியே இருக்கும். கன்சிஸ்டன்சி பாருங்க, நீங்க போன வருஷம் பாருங்க ஒரு 13-14 ஆவரேஜ். நீங்க டிஎன்பிஎல்ல 13-14 ஆவரேஜ் இருந்தீங்கன்னா எப்படி ஐபிஎல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும்? அடுத்தது வந்து அதுதான். இந்த எம் முகமது ஒரு ஆல்ரவுண்டர், ஓகே, இப்ப சேலமுக்கு தான் ஆடுறாரு. போலிங்கும் கிக்ஸா போடுவாரு, பேக் ஆஃப் ஹேண்ட் ஸ்லோ டெலிவரி, ரெக்கட்டர் இருக்கு, பேட்டிங் சிக்ஸஸ் அடிப்பாரு. பட் ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு ஷோ. இந்த ராஜ்குமார் பாருங்க, அட்டி கிழிச்சிருக்காரு இந்த தர பேட்டிங், போலிங்கு எல்லா மேட்சும் போலிங் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி நீங்க ஒரு ஆல்ரவுண்டர்னா தனியா தெரியணும். திடீர்னு ஒரு மேட்ச் 4 ஓவர் 49 ரன், அதுக்கப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் விக்கெட் கிடையாது, அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 குவைட் மேட்ச், தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். இப்ப சொன்ன பிளேயர்ஸ்ல ஒரு 4 பிளேயர், இந்த உன்னி சைனி எனக்கு தெரிஞ்சு என்னமோ இப்பயே நான் சொல்றேன், he will get a bid. டன். பெரியசாமி பிராக் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அவர் அடுத்த லெவல் போவாருன்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கும் நான் லாஸ்ட் இயர் அவர் மீட் பண்ணி கூட 4 வாரத்தை என்கரேஜ் பண்ணி சொல்லிட்டு தான் வந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு லெவலுக்கு இன்னும் அவர் இது பண்ண முடியல. சேம் திங் இஸ் அ ப்ராப்ளம் சார். 2019ல நான் இருந்தேன் பாருங்க, திண்டுக்கல் டிராகன்ஸோட ஃபைனல்ஸ் அவங்களோட தான் தோத்தோம், சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்ல. இது வந்து மேன் ஆஃப் த சீரீஸ். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் பாத்தீங்கன்னா டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்ற மாதிரி இருக்கே ஒழிய மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் இல்ல. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா இந்த சந்தீப் வாரியர் குயிக்கா போடுறாரு, 148 எல்லாம் போடுறாரு. ஸோ ஈஸ் ஆல்சோ சம்மன், இந்தியாவுக்கும் ஆடினாரு அந்த கோவிட் டயத்துல, எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை, மேட் இஸ் டெபியூ ஆல்சோ ஃபார் இந்தியா. இப்ப நல்ல குயிக்கா போடுறாரு. பட் ஐயோ, இப்ப எல்லாரும் எப்படி யோசிக்கிறாங்க, ஒரு தடவை இல்லப்பா எனக்கும் உனக்கும் ஆவாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா மன்னிக்கவே மாட்டேன்றாங்க. உன்னை பார்த்துட்டேன், சான்ஸ் கொடுத்துட்டேன். அவர் கேகேஆரோட இருந்தாரு, ஆர்சிபியோட நாங்க தான் எடுத்தோம் 2011ல. எங்களோட இருந்தாரு, ஒரு 2-3 மேட்ச் அடி வாங்கினாரு. அப்புறம் கேகேஆர் போனாரு. அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இல்லப்பா சான்ஸ் கொடுத்தாச்சு, ஒன்னும் அன்பார்ச்சுனேட்டா சரியா ஆடலப்பா அப்படின்னு முடிச்சிடுறாங்க இஷ்யூவா. அதுதான் ப்ராப்ளம். ஐ வில் ஆல்சோ ரேட் ஹிம், இஸ் ஆல்சோ bowling வெரி குயிக் திஸ் டேஸ். ஆமா. சோ அதுதான் பிராக், ஒரு எக்ஸைட்டிங் டேலண்டும் பார்த்துட்டோம், டீம்ஸ் எப்படி பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம். இன்னும் ஒரு ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பீடா. இதுல வந்து சேலம் வந்து அவங்க இது லைக்கா கிங்ஸோட மேட்ச்னு நினைக்கிறேன். கோவை கிங்ஸ் ஜெயிச்சுட்டு அவங்க உள்ள போயிருவாங்க. மத்தவங்க எல்லாம் தேர் இன் வெரி வெல் ஆன் ட்ராக். திண்டுக்கல், திருப்பூர் அண்ட் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். வேற என்ன ஆக போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படி சொல்லிருங்க. எல்லாரும் வந்து இப்போ திண்டுக்கல்ல இருந்து பழனி கிட்டதான். சோ பழனிக்கு போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க சேலம் நீங்க தோக்கணும். ஒண்ணு சொல்லுவீங்க, பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் அப்படின்னு. அதான், அது பழனிக்கு பால் காவடி எடுத்து இப்ப என்ன பண்ணுவாங்க, சேலம் தோக்கணும் அப்படின்னு. சேலம் தோத்தாதான் டோர்னமெண்ட் ஓபன் அவுட் ஆகும். ஓபன் சேலம் ஆகும். ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்த நாள் மேட்ச் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மதுரை இஸ் பிளேயிங் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அவங்க நெட் ரன் -1.4ல இருக்காங்க. ஜெயிச்சாலும் சான்ஸ் கிடையாது, அவங்க எலிமினேட்டட். அவங்க சேலம் ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா ட்ரிச்சி ஹஸ் காட் அ பெட்டர் நெட் ரன் ரேட் தேன் நெல்லை. ட்ரிச்சி ஜெயிச்சுட்டாங்கன்னா ட்ரிச்சி குவாலிஃபை ஆடுவாங்க. ஒருவேளை ட்ரிச்சி தோத்து நெல்லை ஜெயிச்சாங்கன்னா நெல்லை குவாலிஃபை ஆடுவாங்க. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் த சேலம் வர்சஸ் கோவை கேம். இதை விட
சேலம் வந்து எப்படின்னா ஒரு 4 வருஷத்துல எல்லா டைமும் இந்த லாஸ்ட் டூல பினிஷ் பண்ணிருக்காங்க. இதை விட ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காது. என்ன வேணாலும் ஆகட்டும் சார், பிளே ஆஃப்ஸ் நீங்க போறீங்கன்னா அதான் சொல்லுவேன், யூ ஹவ் டன் யுவர் ஜாப் வெல் அப்படின்னு. ஒரு மேட்ச் அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். லைட்டா இப்ப ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் டச் பண்ணிடலாமா? சாரி சாரி, கரெக்ட், அதை டச் பண்ணிடலாம். நான் பார்த்தேன் பீட்டர், மேட்ச் கொஞ்சம் ஃபயரா போட்டாரு உங்க இவரு சமார் ஜோசப். உங்க ஃபாதர்னு கூப்பிடுவாரு, அதே சமார் ஜோசப் தான் வந்து வெறித்தனமா போட்டாரு. ஜேடன் சீல்ஸும் சூப்பரா போட்டாரு. 2 பேருமே 5 விக்கெட் 4 விக்கெட் சூப்பரா போட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து படப்படன் விக்கெட் எடுத்துட்டு இருந்தாங்க. சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நான் சொன்னபோது நிறைய பேர் வந்து கோவப்பட்டாங்க. இதுதான் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப் எவர் சீன் இந்த லாஸ்ட் 15 இயர்ஸ். இது ஒரு பாடாவதி பேட்டிங் லைனப் இது. அதுல ஒண்ணு எந்த சந்தேகமும் கிடையாது. பிச்சு ரொம்ப மோசமா இருக்கு, கீழே கீழே எல்லாம் வருது. 10 ரன் பார்படாஸ் கொஞ்சம் இப்ப இப்ப அப்படி ஆயிடுச்சா பீடா? எல்லா பிச்சுமே செத்து போயிடுச்சு சார் வெஸ்ட் இண்டீஸ்ல. ஒரே ப்ராப்ளம்னா நிறைய பால் கீழே வருது. பவுன்ஸ் ம். வேரியபிளா இருக்கு. ஒரு பால் பக்குன்னு கிளவுஸ் அடிச்சுன்னு போது, ஒரு பால் உங்களுக்கு வந்து முட்டி லெவல்ல சேரிங் பேஸ்ல வருது. ஜேடன் ஷீல்ஸ் குயிக், ஷமார் ஜோசப் குயிக், அல்சாரி ஜோசப் குயிக். அல்சாரி ஜோசப்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்ல வீல் பி மை ஃபர்ஸ்ட் பிக். பீப்புள் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டிஃபரன்ஸ் இன் பிளேயிங் இன் சின்னசாமி ஸ்டேடியம் இன் ஐபிஎல் அண்ட் பிளேயிங் டெஸ்ட் கிரிக்கெட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் 180 ஆல் அவுட் பண்ணாங்க. ஒரு 260 அடிக்கணும். 260 அடிக்கலன்னா உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. இப்ப அவங்க வந்து 57 for 3. இப்போ ரெண்டு ஆமா, சிங்கிள். இங்கிலீஷ் ஆடிட்டு இருக்காரு. இப்ப அல்சாரி ஜோஸ் இங்கிலீஷ் அவுட். இப்பதான் இங்கிலீஷ் அவுட். அப்படியா? ஓகே ஓகே. இப்பதான் இங்கிலீஷ் அவுட். அதான் சொல்லனே, ஒன் ஆஃப் தி மோர் வீக்கஸ்ட் இது. 57 for 3, 47 ரன். இது 220, 200 to 220 ஆஸ்திரேலியா டார்கெட் கொடுத்தாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸால சேஸ் பண்ண முடியாது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கு பிச்சு. தேர்ட் டே கேம் ஓவர், அதுல சந்தேகமே கிடையாது. இப்ப இங்கேருந்து அந்த டெய்லண்டர்ஸ்லாம் அடிக்க விடாம அந்த 200க்குள்ள அவங்க எடுத்துட்டு வராங்களான்னு பாக்கணும். 200 to 220 போயிடுச்சுன்னா ஐ புட் மை மணி அன்பார்ச்சுனேட்லி ஆன் ஆஸ்திரேலியா டு வின். ஈவன் தோ ஐ வாண்ட். அதுல என்னன்னா ஏன் ஹீலி, அதாவது இவர் என்ன சொன்னாரு, கொன்ஸ்டாஸ் வந்து ஒரு சின்ன பையன் இல்லையா. கொன்ஸ்டாஸ் விராட் கோலியே வந்துட்டு பேசினாரு. ஷமார் ஜோசப் என்ன சொன்னாரு, டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் நாட் தட் ஈஸி, கம் சாம் கொன்ஸ்டாஸ், ஐ எம் ரெடி ஃபார் யூ அப்படின்னு. அதுக்கு இது எல்லாருமே சொல்றதுதான், இது வந்து மைண்ட் கேம்ஸ். ஏன் ஹீலி சொன்னாரு, பாஸ் யூ ஆர் நாட் கர்ட்லி ஆம்ப்ரோஸ், யூ ஆர் டெலிவர்ட் கிராப் ஆல் ஓவர் த இயர், காம் டவுன் அப்படின்னு. அடுத்த நாள் ரிப்ளை இது. சோ இப்போ ஒரு சின்ன பையன், சமார் ஜோசப்பும் சின்ன பையன் தான். அப்படிங்கும் போது பப்ளிக்கா இப்படியா சொல்லுவீங்க, யூ ஆர் டெலிவர்ட் கிராப் ஆல் ஓவர் த இயர், நாட் கர்ட்லி ஆம்ப்ரோஸ்ன்னு? நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லலாம், இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி பட் ஷோ யுவர் பர்ஃபார்மன்ஸ் ஆன் த ஃபீல்ட். அதாவது ஒருத்தர் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க பப்ளிக்லன்னா அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லா திருப்பி கொடுக்கணும். நானும் நிறைய பேரை ட்ரோல் பண்ணுவேன், ஆனா வந்து கேவலப்படுத்த மாட்டேன் நான். ஸோ நீங்க ட்ரோல் பண்றீங்களா, நீங்க எப்படி ட்ரோல் பண்ணணும், சேலஞ்சிங்கா இருக்கிற மாதிரி ட்ரோல் பண்ணணும். அத்தனை நாள் மூக்கு உடச்சா இருப்பாருங்க சமார் ஜோசப். ஸ்டில் ஐ வுட் ஃபீல் ஆஸ்திரேலியா ஸ்லைட்லி ஹேவிங் நோஸ் அஹெட். Try and get a target between 200 to 220. It's going to be difficult on the fourth innings to chase. But I am நான் அந்த காலத்துல நான் எங்க அப்பா எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் சப்போர்ட்டர்ஸ். I'll be very happy if வெஸ்ட் இண்டீஸ் wins. நீங்க என்ன சொல்றீங்க, 200 to 220 ஆஸ்திரேலியா டிஃபெண்ட் பண்ணுவாங்க நான் சொல்றேன், இல்ல இப்ப வெஸ்ட் இண்டீஸ் திருப்பி அடிச்சிருவாங்கன்றீங்க? வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பாப்போம், ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பீடா. அதான், வேற ஒன்றும் இல்ல. நீங்க அசசிங் அண்ட் டெல்லிங், பட் நான் எனக்கு பிடிச்சதை சொல்றேன். எனக்கு பிடிச்சதா அதுதான். அப்ப ஒரே விஷயம் என்னன்னு, சேஸ் பண்றதுக்கு ராஸ்டன் சேஸ் இருக்காரு. அந்த சேஸ் பண்றதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு ஹோப், ஷை ஹோப்பும் இருக்காரு. அப்படிங்கும் போது நீங்க சொல்றது நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டெஸ்ட் மேட்ச் முடியட்டும், நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். டிஎல்பிஎல் ரவுண்டு பத்தி பார்த்துட்டோம், பிளே ஆஃப்ஸ் என்ன போகுதுன்னு இது பண்றது. நான் திருப்பி வருவோம், வந்துட்டு இந்த ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் ரிசல்ட் என்ன ஆச்சுன்றத பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் ஃபைனலி டிஎன்பிஎல் வந்துட்டு பிளே ஆஃப்ஸ் போனதுக்கு அப்புறம் எந்தெந்த டீம் எங்க இருக்காங்க அதையும் பேசுவோம். அதுக்கப்புறம் the next thing is going to be the second test preview between India versus England in Birmingham with your very own Octopus. We'll come back and entertain you for that. Until then, thanks a lot and bye bye.